நீங்க தேவனோடு கூட இணைந்து கொள்ளுகிற போது, அவருக்கு நன்றி சொல்லுகிற போது, அவரை தொழுது கொள்ளுகிற போது கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னா நமக்காக சகல காரியங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு சொன்னா முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வானாதி வானங்களை உண்டாக்கின அந்த தேவன் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவனுக்கு என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஏன்னா யோவான் சொல்லுகிற போது, என்னோட வாசியங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க சொல்றாரு, நம்மளை அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கும்படி பிதாவாகி தேவன் என்ன செய்திருக்கிறாராம்? அன்பு பாராட்டி இருக்கிறார். அவரை அப்பான்னு கூப்பிடுகிறதுக்கு நமக்கு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறார். ஏன்னா அவரை நாம் அப்படி கூப்பிடுகிறதுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறாரா? தகுதி உள்ளவர்களாக்கி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்திருக்கிறாரா? அங்கீகரித்து இருக்கிறார். அவர் அப்பான்னு கூப்பிடும் போது அவர் என்ன செய்வாரு? ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி சிலுவை சுமந்து மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்த அவரை பார்த்து அப்பான்னு நீ கூப்பிட்டா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும்படியாக அவரை அப்பா என்று அழைக்கும்படியான அந்த உரிமையை தேவன் தந்திருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவனுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நாம் மகிமை செலுத்த வேண்டும். ஏன்னா நம்மை யாரோடு ஒப்பிட்டு இருக்கிறாரா? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? ஒன்றாக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, புலம்பல் 3:23 சொல்லுகிறது. இங்கே சொல்லுகிற போது எரேமியா சொல்லுகிறான், நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஏன் பிதாவாகிய தேவனை நாம் அத்தனை தொழுது கொள்ளணும் சொன்னா, இங்க சொல்லும்போது சொல்லுகிறான், இன்றைக்கு வரைக்கும் நம்மை வாழ வைத்திருக்கிற அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கங்கள், முடிவில்லாத இரக்கங்கள் சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ ஒரு முறை இரக்கம் காட்டினார், 2 முறை இரக்கம் காட்டினார் என்பது அல்ல. இங்கே சொல்லுகிற போது சொல்லுகிறான், முடிவில்லாத இரக்கங்கள். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய உண்மையான கிருபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாட ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபையினாலோ அவருடைய இரக்கங்களினாலோ ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிறார். அவருக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நன்றியையும் துதியையும் செலுத்த வேண்டும்.